ரிதி வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஜாமீன் எப்போது என்பது குறித்து இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு மீதான விசாரணையை தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையை அடுத்து இந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்கு முன்னதாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் வேறொரு வழக்கில் ஆஜராக இருக்கக்கூடிய காரணத்தால் வழக்கை விசாரணை என்பது தள்ளி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார்கள். தொடர்ந்து இதுபோன்று செந்தில் பாலாஜி வழக்கில் வாதங்கள் என்பது தொடர்ந்து காலதாமதம் நீட்டிப்பு கொண்டே செய்யக்கூடிய காரணத்தால் இதுமேல் காலதாமதம் அவகாசம் வழங்க முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் இனி செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரையில் அவகாசம் வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. இரண்டு தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இரண்டு தரப்பு வாதங்களும் அவர்கள் தரப்புடைய வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி பொறுத்தவரையில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சாட்சியாக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் போலியானது என்றும் ஆவணங்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மை கிடையாது, கூடுதலாக சேர்க்கப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று ஏற்கனவே இது தொடர்பான வாதங்கள் அடிப்படையில் இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே இது போன்று இருக்கக்கூடிய வழக்குகளை சுட்டிக்காட்டி தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை என்பது காலதாமதம் ஆகிக் கொண்டே செல்லக்கூடிய நிலையில் இன்னும் எத்தனை நாட்கள் சிறையில் இருக்க வேண்டியும் நிலை ஏற்படக்கூடும் என்றும் அதனால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை முன்வைத்தார்கள். விரைவில் விசாரணை என்பது நடைபெறாமல் தாமதமாகிக் கொண்டே வரக்கூடிய காரணத்தால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்டது. அதே போன்று அமலாக்கத்துறை தரப்பை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜியுடைய அந்த ஜாமீன் விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசை அவருக்கு உறுதுணையாக இருப்பது போன்ற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே போன்று இந்த வழக்கிற்கு தாமதத்துக்கான காரணம் என்பது தாங்கள் கிடையாது, செந்தில் பாலாஜி தரப்பு தான் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகின வழக்கறிஞர் வேறொரு வழக்கில் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வழக்கை மீண்டும் தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் கடுமையான கண்டனங்கள் முன்பார்கள். தொடர்ந்து இனி கால அவகாசம் வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதையடுத்து இரண்டு தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.